ஹாய் விவர்ஸ், ஐபிஎல்லோட எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம வந்து நியூமராலஜி பேஸில் டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 4வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து மோதுறாங்க. மார்ச் 24 திங்கட்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிகமாக விக்கெட் எடுப்பாங்க, யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். மார்ச் 24ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா 6-9 காம்பினேஷன், அதாவது சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்த காம்பினேஷன். சுக்கிரனும் செவ்வாய் சேர்ந்த யாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும்னு வந்து பார்த்தோம்னா, சுக்கிரன் சேர்ந்தவங்களுக்கு செவ்வாய் சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருக்கும். சந்திரன் சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக மைனஸாக வந்து இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கையில ஃபஸ்ட்டு டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து பார்த்தோம்னா ஃபேப் டூ பிளஸிஸ் அவர் வந்து ஒரு 30+ ரன்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அவருக்கு அந்த டேட் வந்து நல்லா வந்து இருக்கும். அடுத்து ஜாக் பிராசன் மேக்கர், அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒரு 15 to 20 ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கும். அடுத்து வந்து கேஎல் ராகுலுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து ட்ரிஸ்டன் சப்ஸ், அவருக்கே பார்த்தீங்கன்னா அது நல்லா வந்து இருக்குது அந்த டேட்டு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் ஆடுறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து அஸ்டோஸ் சர்மா வந்தார்னா ஒரு பயங்கரமான ஸ்கோர் வந்து அடிச்சுட்டு வந்து போயிடுவார். அவருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டரு, லோ ஆர்டரில் தான் வந்து வருவார். வரும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கம்மி பாலுக்கு அதிக ரன்ஸ் இந்த மாதிரி வந்து பயங்கரமாக அடிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்தது அக்ஸர் பட்டேலுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக தான் வந்து இருக்கும். ஒரு விக்கெட் தான் எடுப்பார். அதாவது ஒரு ட்ரீம் டீம் வரவங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கிறது வந்து டவுட்டு தான். அடுத்து சமீர் ரிஷி வந்து ஒரு 25 ரன்ஸ் ஆடுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்து குல்தீப் யாதவ் ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து மிச்சல் ஸ்டார்க் வந்து 1-2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து முகேஷ் குமார் வந்து ஒரு விக்கெட் எடுக்கலாம், எடுக்காமலே போகலாம், கொஞ்சம் ஆவரேஜ் தான் வந்து இருக்கும் அவருக்கு. அடுத்து மோஹித் சர்மா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்து இம்பேக்ட் பிளேயராக அபிஷேக் போரல் வந்து வருவார்னு வந்து சொல்கிறாங்க. அபிஷேக் போரல் வந்தாருன்னா ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து கொடுக்க மாட்டார். ஒரு 20-25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் வந்து பார்த்தோம்னா மேத்யூ பிரிட்ஸ்கி, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து நிக்கோலஸ் பூரன், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 ரன்ஸ் தான் அடிக்க வாய்ப்பு. ஒரு பெரிய ஸ்கோர் வர்றதுங்கிறது டவுட்டு தான். அடுத்து எய்டன் மார்க்ரம், அவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். அவர் வந்து ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்ததாக ரிஷப் பண்ட், அவருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு 25+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து அப்துல் சமாத், அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் வந்து எதிர்பார்க்க முடியாது. அவர்கிட்ட வந்து ஒரு கம்மியான ஸ்கோர், ஒரு 20 ரன்னோ 25 ரன்னுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா வந்து அடிப்பார். அடுத்து டேவிட் மில்லர் வந்து ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்ததாக ரவி பிஷ்ணாய் ஒரு 1-2 விக்கெட் எடுக்க வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ஆகாஷ் தீப்பு, சித்தார்த், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. ஒரு விக்கெட் எடுக்கலாம், இல்லை எடுக்காமல் போகலாம், இப்படி தான் வந்து இருக்கும். அடுத்து மயாங்க் யாதவ் வந்து 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. இந்த சைடு இம்பேக்ட் பிளேயராக ஆயுஷ் பதோனி வந்து வந்தார்னா அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க மாட்டார். ஒரு 20-25 ரன்ஸ்க்குள்ளே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து இருக்குது. இப்போ 2 டீம்லையும் சேர்த்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஃபாஃப் டூ பிளஸிஸ், கேஎல் ராகுல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அசுடோஷ் சர்மா, குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க், மோஹித் சர்மா, இவங்கெல்லாம் டிசி டீமில். லக்னோ சைடு வந்து பார்த்தோம்னா எய்டன் மார்க்ரம், ரிஷப் பண்ட், டேவிட் மில்லர், ரவி பிஷ்னோய், மயாங்க் யாதவ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இம்பேக்ட் பிளேயரை சேர்க்காம தான் வந்து சொல்லியிருக்கேன். இம்பேக்ட் பிளேயர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் சேர்த்து வந்து சொல்லலாம். இப்போ யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஃபாஃப் டூ பிளஸிஸ், கேஎல் ராகுல், மோஹித் சர்மா, இவங்க 3 பேரையும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள். இப்போ எடுத்திருக்க ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து சொன்னேன்ல, இந்த 11 வச்சு தான் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு வந்து எடுக்கிற 11s, ஒரு ப்ராபபிள் 11 தான். இது மோஸ்ட்லி சரியாக வந்து இருக்காது. மேட்ச் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிறனால நிறைய பேர் வந்து கொண்டு வராங்க. யாரை கொண்டு வராங்க வரமாட்டாங்கன்னு தெரியாது. ஒரு மேட்ச் முடிஞ்சால் தான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்டான பிளேயிங் 11 வந்து கிடைக்கும். இந்த 11 வச்சு தான் நான் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து எடுத்திருக்கேன். அப்படிங்கிறப்போ இந்த 11 எதுவும் சேஞ்சஸ் இல்லைன்னா இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். 70-80% மேலே வந்து ஒர்க் ஆகும். இதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் இருந்தாலும் பெருசாக பிரச்சனை வந்து இல்லை. நிறைய பேர் சேஞ்சஸ் ஆனாங்கன்னா இதோட அக்யூரசி கம்மியாக இருக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து இருந்துச்சுன்னா நான் வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் அது வந்து டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸ்க்கு யாருக்காச்சும் நல்லா வந்து இருந்துச்சுன்னா கிரக அமைப்பு, அதை வந்து நான் வந்து டெலகிராம் சேனலில் வந்து சொல்லுவேன். டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக வீடியோ பார்க்குறவங்க வந்து மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.